ஸ்ரீமதே ராமானுஜாய நமः. வசுதேவசுதம் தேவம் கம்சச்சாணூரமர்தனம் தேவகீ பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும். நாள்தோறும் பகவத்கீதையில் நாம் இப்போ பார்த்துட்ருக்கிறது விஸ்வரூப சந்தர்ஷன யோகம்ன்ற ஆச்சரியமான 11வது அத்தியாயம். இதில் கடைசியாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அர்ஜுனன் பகவான் கிட்ட ஒரு கேள்வி, அதாவது என்ன அப்படின்னா, தேவரீர் யார், இந்த இப்படி உக்ரமான ஒரு ரூபம் எடுத்திருக்கீங்களே, அப்படிப்பட்ட தேவரீர் யார், இந்த விஸ்வரூபத்தினுடைய பயன் என்ன, இதிலேருந்து நான் தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்ட்டு நமக்கே தோணலாம். அர்ஜுனனுக்கு கிருஷ்ண பகவான் தான் முன்னாடி நிற்கிறதுன்னு தெரியாதா, அதே போல் தான் கேட்டதுனால தான் பகவான் விஸ்வரூபம் காட்டுறாருன்றது தெரியாதா அப்படின்னா, இந்த ரெண்டு கேள்விகளுக்கும் அப்படி நேரடியாக நம்ம அர்த்தம் பண்ணிக்க முடியாது. தேவரீர் யார் அப்படின்னு கேட்கும்போது இதில் அர்த்தம் என்ன அப்படின்னா யாருனோ இல்லை, அதே போல் இந்த விஸ்வரூபத்தோட பயன் என்னன்னா, இப்போது இந்த விஸ்வரூபம் எடுத்ததுக்கான பயன் இதிலேருந்து ஏதானு எனக்கு ஒரு சேதி இருக்கா, இல்லை லோகத்துக்கே இது ஒரு சேதி இருக்கா அப்படின்ற மாதிரி தான் அர்த்தம் வருது. அப்போ அதுக்கு பகவான் சில ஸ்லோகங்கள் மூலமாக பதில் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அதில் 32வது ஸ்லோகம் முதல்ல, ஸ்ரீ பகவானுவாச்ச காலோஸ்மி லோகக்ஷயக்ருத் பிரவருத்தः லோகான் சமாஹர்த்துமிஹ பிரவருத்தः ரிதே பித்வா ந பவிஷ்யந்தி சர்வே ஏவ ஸ்திதாः பிரத்யநீகேஷு யோதாः. காலஹ அஸ்மி எடுத்தோடனே பகவான் அதில் தான் ஆரம்பிக்கிறாரு. காலஹ அஸ்மி அப்படின்னா நான் தான் கால தெய்வத்தை. இந்த இடத்துல கால தெய்வத்தை அப்படின்னா அந்த பொதுவான அர்த்தம் இல்லை. பீஷ்மர், துரோணர் முதலானவர்களோட காலத்தை கணக்கிட்டு அவங்கெல்லாம் எப்போ முடிக்கப்பட வேண்டும்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு கால தெய்வத்தை, அவங்களுடைய காலத்தை கணக்கு பண்ண வந்த கால தெய்வத்தை அப்படின்ட்டு பகவான் சொல்கிறாரு. அது மட்டும் இல்லை, லோகக்ஷய கிருத், லோக அப்படின்னா இந்த இடத்துல உலகத்துக்கே தீங்கு செய்யும் இந்த மன்னர்கள் சில பேர் இருப்பாங்க இல்லையா, எல்லாம் நல்ல மன்னர்களாக இருக்க மாட்டாங்க. அப்போது அந்த உலகுக்கு தீங்கு செய்யக்கூடிய மன்னர்களை க்ஷயக்ருத் அழிப்பதற்காக பிரவருத்தக நல்லா நான் வளர்ந்துருக்கேன், இப்படி விஸ்வரூபத்தை எடுத்திருக்கேன். லோகான் சமாஹர்த்தும், லோகான்னா திரும்ப மறுபடியும் உலகத்தைன்னு அர்த்தம் இல்லை, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய தீய மன்னர்களை சமாஹர்த்தும் நான் ஒருவனாகவே நல்லா அழிப்பதற்காக இக பிரவருத்தக இந்த குருக்ஷேத்திரத்தில் உன் கண்ணு முன்னாடி இந்த முயற்சியை தொடங்கி உள்ளேன் அப்படின்ட்டு பகவான் சொல்கிறாரு. அது மட்டும் இல்லை, இதில் இன்னொரு முக்கியமான செய்தி அர்ஜுனனுக்கு என்ன அப்படின்னா, ஏ யோதாஹா யஹ யோதாஹா, எந்த யுத்த களத்து வீரர்கள் எல்லாம் பிரத்யநீகேஷு அவஸ்திதாக உன்னோட எதிரணியில் உனக்கு முன்னாடி நல்லா நின்றுட்டு இருக்காங்களோ, சர்வேன பவிஷ்யந்தி அவங்க யாருமே இருக்க மாட்டாங்க, இல்லாமல் போயிடுவாங்க. அதுவும் முக்கியமாக துவாம் ரித்தக அப்பி, அதாவது ரித்தே பித்வான்றது தான் துவாம் ரித்தக அப்பி, நீ இல்லாமல் போனாலும் கூட அப்படின்னா இங்கே பகவான் என்ன சொல்ல வர்றாருன்னா, ஏன்னா ஆரம்பத்துலேருந்தே அர்ஜுனனுக்கு அந்த ஒரு மனசில் ஒரு சஞ்சலம், ஒரு டவுட் இருந்துகிட்டே இருந்துச்சு இல்லையா, நான் சண்டை போடுறதா வேண்டாமா, ஏன்னா எதிரணியில் இருக்கக்கூடியவர்கள் பீஷ்மர், துரோணர் எல்லாம் எனக்கு வேணுங்கிறவங்க அப்படின்னு. அதுக்கும் பதில் சொல்கிற மாதிரி, அந்த சந்தேகத்தையும் தீர்த்து வைக்கிற மாதிரி, நீ தான் எல்லாரையும் அழிக்க போகிறேன், ஒன்னால தான் எல்லாரும் அழிய போகிறாங்க அப்படின்ட்டுலாம் நீ நினச்சிக்காத. இந்த ரெண்டு அணிக்கு நடுவில், இந்த ரெண்டு போர் வீரர்களுக்கு நடுவில் நீ இல்லாமல் போனாலும் இவங்க எல்லாரும் அழிக்கப்படுவார்கள். ஏன்னா நான் இந்த விஸ்வரூபத்தை எடுத்ததே அதுதான், இந்த அவதாரம் எடுத்ததனுடைய பயனே அதுக்காக தான். இந்த அரசர்கள் எல்லாரும் இல்லாமத்தான் போக போகிறாங்க அப்படின்றது தான் இது அர்ஜுனன் கேட்ட கேள்விகளுக்கு பதிலாக சொல்கிறாரு. தொடர்ந்து பகவான் வேறு சில விஷயங்களும் சொல்கிறாரு, என்னன்னு பார்க்கலாம். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா.